ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோஸ் போட்டு கூட ரொம்ப நாளாகிடுச்சு. கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியலை. இது பார்த்திங்கன்னா எக்லெஸ் ப்ரௌனி, அதுவுமே ரிக்வஸ்டடாக கேட்ட நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ரெசிபி தான் இது. 1/2 kgயில் ப்ரௌனி, அதுவும் எக்லெஸில் கர்டு யூஸ் பண்ணி செய்கிற மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபி தான். இதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ கிரிங்கிள் டாப்பில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபியை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே என்னோடய சொதப்பலான ரெசிபியோட எக்ஸ்பீரியன்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி மிஸ்டேக் உங்களுக்கும் வராமல் இருக்கும். 150 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இது பியூர் காம்பவுண்டு தான், பட்டர் எதுவும் சேர்க்கலை. அது நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் பாயிலில். இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கணும். ஓவராக ஹீட் பட்டுறக்கூடாது. அப்படின்னா அந்த பட்டர்லேருந்து ஆயில் இந்த சாக்லேட்லேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடில், அதாவது அதுலேருந்து வர அந்த வேப்பரில் நமக்கு மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி வைக்கணும். கீழே இருக்கிற பவுல்லேருந்து மேலே இருக்கிற அந்த பவுலில் கேப் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சாக்லேட்டு வைக்கிற அந்த பவுல் அந்த தண்ணியிலையும் டச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி தான். இது வேற ஒரு கிளிப்ஸு நான் இதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போது இதே மெத்தடில் தான் நம்ம இந்த காம்பவுண்டை மெல்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக மெல்ட் ஆகி வரும், கெட்டி பற்றாது. ஓவராக அடுப்பு ஹீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வந்துடும். அப்போது நமக்கு ரெசிபி ஸ்பாயில் ஆகிடும். இப்போது இதே போல் நல்லா பெர்ஃபெக்டாக அந்த காம்பவுண்டை மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கணும். இந்த ஆயிலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராம் மெஷர்மெண்ட்டில் 50 கிராம் தான். 50 கிராம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்கக்கிட்டே இருக்கிற கப் மெஷர்மெண்ட்டு வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் செக் பண்ணி எடுக்கிறப்போ கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பட்டர் சேர்க்குறப்போ 100 கிராம் சேர்க்குறோம், ஆயில்னால் கம்மி பண்ணி சேர்க்குறப்போ கரெக்டாக வருமா அப்படிங்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், ஃபைனலாக இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் சேர்க்கலாம். நமக்கு ஆயில் கம்மியாக போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காம்பவுண்டோட அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்ததாக 100 கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட 20 கிராம் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கிப் பண்ணாமல் செய்யணும். இந்த கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இதிலெல்லாம் சின்ன சின்ன லம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜலிக்கிறப்போ பாருங்கள், இந்த மாதிரி செப்பரேட் ஆகும். அதை நல்லா உடைச்சி விட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எகெயின் ஃபைனலாக ஒரு தடவை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக OTG 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே. இப்போ நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டைம் கரெக்டாக இருக்கும். இதில் நான் 100 கிராம் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். இதுவுமே வெயிட் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கப் மெஷர்மெண்ட் எல்லாம் நமக்கு ப்ரௌனிக்கு சரியாக வராது. இதோட அந்த கர்டு சம்டைம் கொஞ்சம் திக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லிக்விடாக இருக்கலாம். இப்படி இருக்கிறப்போ நம்ம கப் மெஷர்மெண்ட்டு சொல்ல முடியாது. எல்லோரும் எடுக்கிறது சேமாக இருக்காது இல்லையா. ஆனால் நம்ம வெயிட் செக் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்கள் 100 கிராம் எந்த மாதிரி கர்டாக இருந்தாலுமே ஓகே தான். நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அதை உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் காஸ்டர்ட் சுகர், கிரானுலேட்டட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா மெல்ட் ஆகி வரணும். சுகரில் சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கூட இருக்கக்கூடாது, நல்லாவே மெல்ட் ஆகி வரணும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அந்த சுகர் மெல்ட் ஆகி வருது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கே தெரியும். அதில் அந்த சுகர் கரையாமல் இருக்கிறப்போ பாட்டமில் அந்த ஒரு மாதிரி சவுண்டு இருக்கும். அது அடிபடுற அந்த மாதிரி நம்ம பீட்டரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஒயர் விஸ்கில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, அந்த சவுண்டெல்லாம் மாறி கொஞ்சம் ஸ்மூத்தாக வர டைமில் நம்ம இது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது நமக்கு அதில் அந்த
சுகரோட பார்ட்டிகிள்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காம்பவுண்டு மெல்ட் பண்ணது கூட ஆயில் சேர்த்து அந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது. லைட் வார்மாக வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த பேட்டர் வந்து ரொம்ப கெட்டி பட்டுறாது. இந்த கேர்டு வந்து நல்லா கூலாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்து நம்ம இதில் வந்து இந்த சாக்லேட்டை வந்து சேர்க்குறப்போ, அதாவது காம்பவுண்டு சேர்க்குறப்போ சீக்கிரம் கெட்டி ஆகிடும். ஸோ வந்து லைட் வார்மாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்பவே அது வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இதில் இந்த ஃப்ளார் சேர்த்துக்கலாம். அதையுமே ஒரு 2-3 பேட்சஸாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது போல் ஒரு வயர் விஸ்க்கு வச்சு சென்டரில் மட்டும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வரப்போவே நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்சை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ ஓவர் மிக்ஸ் ஆகாது. நான் வீடியோவுக்கு கூட ரொம்ப ஸ்பீடெல்லாம் போடலை, அப்படி மெதுவாக தான் காண்பிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கரெக்டாகவே வரும். இப்போ இது வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த வயர் விஸ்கை வந்து மாற்றிட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற அந்த ஃப்ளாரெல்லாம் எடுத்து விட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கூட சென்டரில் உப்பி வர்றது, சிங்க் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ வந்து கரெக்டாக அந்த கிராக் ஆகுறது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இதனால் வர்றது தான். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லை. நம்ம எக் பேஸாக பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அதே போல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதை வந்து டின்னில் சேர்த்துடலாம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியும் ஒருவேளை உங்களுக்கு பேட்டர் வந்து ரொம்ப திக்காக வர மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து அது ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேட்டர் லூஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அது சேர்க்க வேண்டிய அவசியமே வராது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் வந்து நம்ம டின்னில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து லெவல் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா டூத்பிக் வச்சு கூட நீங்கள் நல்லா லெவல் பண்ணி அந்த கார்னரில் எல்லாமே நல்லா லெவல் பண்ணிவிட்டு பேக் பண்ண வச்சிடலாம். ரொம்ப எல்லாம் டேப் பண்ணக்கூடாது. 1 or 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக பெர்ஃபெக்டான ப்ரௌனிஸ் வந்து எக்லெஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்களும் செய்ய முடியும். இப்போ வந்து அவனில் வச்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டிங் முடிகிற மாதிரி டைமில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் பேக்கிங் டைம் வந்து 40 மினிட்ஸ் கொடுக்குறேன். இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா பஜாஜ் மெஜஸ்டி. இதில் வந்து அந்த டாப் அண்ட் பாட்டம் ராடெல்லாம் கிடையாது, பேக்குங்கிற மோடு தான் இருக்கும். ஸோ வந்து அதே பேக் மோடு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படியே கொடுத்து பேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஃபங்க்ஷன் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் டைமிங் கொடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த குச்சியில் வெட்டாகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கக்கூடாது. நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் ப்ரௌனி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் செக் பண்ணி பார்க்குறப்போ லைட்டாக வெட்டாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுற வரைக்கும் அப்படி இருக்கட்டுமேனு விட்டுட்டேன். தென் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டாகவே தான் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு நிஜமாகவே எக்லெஸ் ப்ரௌனி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப்பில் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ப்ரௌனி பார்க்குறதுக்கு அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, இது கிரிங்கிள் டாப்பில் அப்படி இருக்கிறது தான். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரெசிபி மட்டும் இல்லாமல் வெயிட்டு கூட பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃபட்ஜாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் பண்ணி தான், அதாவது ஓவன் இல்லாமல் நம்ம ஸ்டவ் டாப்பில் வந்து குக்கரில் செய்கிறது அந்த மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த ரெசிபி வந்து 2வது தடவையாக தான் இதை வந்து நான் இவ்வளோ பெர்ஃபெக்டாக செஞ்சேன். ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து சொதப்பிடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவு டெம்பரேச்சர் தான் தேவைப்படும். நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறப்போ அதில் இருக்கிற அந்த ஒரு லோ ஃப்ளேம் அப்படிங்கிறது வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலேயுமே வந்து நம்ம
நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம அவனில் அப்படின்னா இப்போ நம்ம 180 கொடுக்குறோன்னா அது வந்து கரெக்டாக இல்லைன்னா 170 கொடுக்கலாம், 160 கொடுக்கலாம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்டவ் டாப்பில் நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுதான் அதில் வந்து நம்மளோட ஸ்டவ்வில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கோ அது வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா சரியாக வரும், அப்படி இல்லைன்னா சரியாக வராது. அந்த மாதிரி தான் எனக்குமே வந்துச்சு. ஆனால் வந்து நான் எக் பேஸில் வந்து முன்னாடி ஒரு தடவை வந்து ஸ்டவ்வில் செஞ்சுருந்தேன். அது வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகலை. ஃபஸ்ட்டு எக்லெஸ்ஸில் செஞ்சது தான் இந்த மாதிரி இந்த ஆயில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு செப்பரேட் ஆகி வருது அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் வந்துகிட்டே இருந்துச்சு, லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே ஆயில் வந்து அப்படியே வெளியே வந்துருச்சு. இது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து ஓவர் ஹீட்டு வரதுனால தான். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பேக் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் ஆயில் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. எக்லெஸ்ஸில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். முன்னாடி வந்து எக் பேஸாக ஒரு தடவை செஞ்சேன், அப்போ இந்த அளவுக்கெல்லாம் சொதப்பலை. பட் இந்த கிரிங்கிள் டாப் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரல, மற்றபடி ரெசிபி வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து ஸ்டவ்வில் ப்ரௌனி செஞ்சு அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஆனால் வந்து எக்லெஸ்ஸில் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, எக்லெஸ்ஸில் அவ்வளோவா வராது. பட் எக் பேஸ் நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், வீடியோ எடுத்தது கிடையாது, எக் பேஸில் நான் செஞ்சுருக்கேன். பட் இந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வராது, பட் ஓவரால் வரும். அந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோவுமே நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்டே அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை பிகினர்ஸாக இருந்துட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக வரல அப்படின்னு அப்செட் ஆவீங்க இல்லையா, அதனால தான். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செஞ்ச இந்த ப்ரௌனி வந்து 1/2 kg வந்து 400 rupeesக்கு சேல் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து பட்டர் சேர்க்கலை, கர்டு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ வந்து இது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும், கம்மியான ப்ரைஸில் கேட்குறாங்கன்னா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை கமர்ஷியலாக வந்து ரேட்டு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ண ரெசிபி ஆல்ரெடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.